ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஸ்ரீமத் பகவத்கீதை 10வது அத்தியாயம் விபூதி யோகம். இந்த 10வது அத்தியாயத்திற்கு விபூதி யோகம் என்று பெயர். விபூதி என்றால் மகிமை, பெருமை. பூதி என்றால் தோன்றியிருப்பது, தோன்றுதல், தோன்றியிருத்தல். பூதம் அப்படின்னு சொல்கிறோமே, பிறந்திருத்தல், தோன்றியிருத்தல். விபூதின விசேஷமாக, சிறப்பாக தோன்றியிருக்கக்கூடியவை, பெருமை பொருந்தியவை. பகவானுடைய விபூதிகள் அல்லது பகவானுடைய பெருமை பொருந்திய வெளிப்பாடுகள், அதை பற்றி சொல்லக்கூடிய அத்தியாயம். அதனால் இந்த அத்தியாயத்திற்கு விபூதி யோகம் என்று பெயர். பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயங்கள்ல இடையில இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள், 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் பகவானுடைய ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியவை என்று பார்த்தோம். ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வர பக்தி, ஈஸ்வர அனுகிரகம், இந்த மூன்றும் இந்த 6 அத்தியாயங்கள்ல விசேஷமாக பேசப்படுகின்றன. மகா வாக்கியத்தில் தத்பத விசாரம் என்று பெயர். தத்பதம், தொம்பதம், அசிப்பதம்னு 3 பதம் இருக்கிறதா மகா வாக்கியம். அதில் தத் என்பது ஈஸ்வரனை குறிக்கிறது. இந்த ஈஸ்வரன், தத் என்ற பதம் ஈஸ்வரன், ஈஸ்வரனுடைய சொரூபம் என்ன என்பதை பற்றி விரிவான விசாரம் அது இந்த 6 அத்தியாயங்களில் இருக்கு. ஏற்கனவே 7வது அத்தியாயத்திலும் 9வது அத்தியாயத்திலும் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமானது சொல்லப்பட்டது. அதே விஷயத்தை இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் பகவான் சொல்லி, இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் 7வது அத்தியாயத்தினுடைய 9வது அத்தியாயத்தினுடைய தொகுப்பாக, அதனுடைய சாரமாக, அதனுடைய கருத்தாக இந்த அத்தியாயமானது இருக்கின்றது. இந்த அத்தியாயத்தில் 42 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இந்த 42 ஸ்லோகங்களில் ஈஸ்வரனுடைய சொரூபத்தை முதல்ல சொல்லுகின்றார். ஏற்கனவே 7, 9 அத்தியாயங்களில் சொன்ன விஷயங்களை சுருக்கமாக முதல் 11 ஸ்லோகங்களில் பகவான் சொல்லுகின்றார். ஈஸ்வர ஸ்வரூபம், அப்புறம் ஈஸ்வர ஸ்வரூப ஞானம், அதுக்கப்புறம் ஈஸ்வர ஸ்வரூப ஞான சாதனம், அதுக்கப்புறம் ஈஸ்வர ஸ்வரூப ஞான பலன். இந்த 4ம் இந்த அத்தியாயத்தில் பேசப்படுகின்றது. ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூப ஞானம், ஈஸ்வர ஸ்வரூப ஞான சாதனம், ஈஸ்வர ஸ்வரூப ஞான பலன். ஈஸ்வரன் என்ன ஸ்வரூபத்தை உடையவர்? ஈஸ்வரன் கடவுள்னா யார்? அவருடைய ஸ்வரூபம் என்ன? அவருடைய இயல்பு, இயற்கை என்ன என்பதும், அதை பற்றிய ஞானம் பகவானே சொல்றார். நான் ஞானத்தை, ஞான யோகத்தை தருகின்றேன் என்று ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால ஈஸ்வரனுடைய மகிமை, பெருமைகளை, ஈஸ்வரனை பற்றிய அறிவை பெறுதல்.
அதுக்கப்புறம் ஈஸ்வர ஞான சாதனம் என்ன என்பதையும் சொல்லுகின்றார். பக்தி என்பதுதான் ஈஸ்வரனை அறிந்து கொள்ளுதல், அறிந்து கொண்டு ஈஸ்வரனை தொடர்ந்து தியானம் செய்தல். அவ்வாறு தியானம் செய்யறதுனால கிடைக்கக்கூடிய பலன் நல்ல ஈஸ்வர ஸ்வரூப ஞான பலன். இந்த 4ம் தான் இந்த அத்தியாயத்தினுடைய விஷயம். ஈஸ்வர ஸ்வரூபம் என்ன என்பதை முதல்ல சுருக்கமாக பார்க்கலாம். ஏற்கனவே 7வது 9வது அத்தியாயங்களில் பார்த்த விஷயம்தான். ஆனால் முக்கியமான விஷயம் என்பதனால பகவானே தான் சொன்னதை மீண்டும் தொகுத்து சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார். ஈஸ்வரன் என்கிற பொழுது ஜெகத் காரணம் முதல் விஷயம். கடவுள் அப்படின்னாக்க கடவுள் என்று ஏன் சொல்லுகிறோம்? கடவுளுங்கிறத நேரடியாக யாரும் பார்க்கவில்லை என்றாலும் கடவுள் என்பது என்னவாக இருக்கும்? ஏன் கடவுள் என்று சொல்லுகிறோம்னா உலகத்தை தோற்றுவித்த காரணம், அல்ல ஜெகத் காரணம். ஈஸ்வரன்னாலே ஜெகத்காரணன் ஈஸ்வரன். வேற மாதிரி சொல்லணும்னா சிருஷ்டிகர்த்தா, உலகத்தை தோற்றுவித்தவர். சிருஷ்டிகர்த்தா ஈஸ்வரன். ஈஸ்வரன் தன்னை பற்றி சொல்கிற பொழுது 7வது அத்தியாயத்தில் சொன்னார் பராபிரகிருதி அபராபிரகிருத்தின்னு சொன்னார். பராபிரகிருதி பிரம்ம தத்துவம், அபராபிரகிருதி மாயா தத்துவம். கடவுள் இருக்கின்றார், இந்த உலகம் இருக்கின்றது. முதல்ல உலகம் இருக்குங்கிறது நமக்கு அனுபவம். உலகம் இருக்கிறது, நாம் இருக்கிறோம், நாம் அனுபவிக்கக்கூடிய வாழக்கூடிய இந்த உலகம் இருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது உலகத்தில் எல்லாமே காரண காரிய சம்பந்தமுடையதாக இருக்கின்றது. எல்லாத்தையுமே ஒன்றிலிருந்து தோன்றியதாக இருக்கின்றது. இயற்கையாக இருந்தாலும் அதில் மரம் செடி கொடிகள், இல்லை விலங்குகள், பறவைகள், இப்படி ஜீவர்கள் எல்லாமே ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுவதாக பிறப்பதாக இருக்கின்றது. இப்போ எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. ஒரு மரம் இருக்குன்னா அதற்குன்னு ஒரு விதை, ஒரு மூலமானது ஒரு விதை இருக்கு. ஒரு உயிரினம் இருக்கின்றது, ஒரு உடல் வருகின்றதுன்னா அதை தோற்றுவிப்பதற்காக ஒரு மூல காரணம், ஒரு பெற்றோர் இருக்கின்றார். இப்படி உலகத்தில் அனைத்துமே காரண காரிய சம்பந்தமுடையதாக இருக்கின்றது. இந்த உலகம் முழுவதுமே, பிரபஞ்சமே ஒரு காலத்தில் தோன்றியது என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. உலகம் இப்படி இருக்கிற மாதிரி இப்படியே இருக்கிறது என்று யாரும் சொல்வதில்லை. அறிவியல்லையும் உலகம் ஒரு காலத்தில் தோன்றியது. அப்போ தோன்றியதுனாக்க எதிலிருந்து தோன்றியது, எப்படி தோன்றியது என்ற கேள்வி வருகின்றது. யார் தோற்றுவித்தார்? அவ்வாறு தோன்றுவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி வருகின்றது. அந்த காரணமாக தான் சாஸ்திரம் ஈஸ்வரனை சொல்லுகின்றது. ஈஸ்வரனே தன்னை சொல்லுகின்றார். இப்போ ஒன்றை தோற்றுவித்தவர் என்கின்ற பொழுது அந்த ஈஸ்வரன் எப்படி இருப்பார்? அவர் ஒரு பொருளை, ஒன்றை படைக்கணும், ஒன்றை உற்பத்தி பண்ணணும், ஒன்றை தோற்றுவிக்க வேண்டும் என்றால் தோற்றுவிப்பவர் அறிவுடையவராக இருப்பார். எப்படி படைக்கணுங்கிற அறிவு இருக்கணும். அதனால் அந்த ஞானம், ஈஸ்வரன்னா அவர் ஒரு ஈஸ்வரன் இருக்கிறார், ஒரு காரணமானது இருக்கின்றது. அந்த காரணம், அந்த இறைவன் அறிவுடையவராக இருக்கின்றார். எப்படி அந்த பொருளை படைக்கிறதுங்கிற விவேகமுடையவராக, அறிவுடையவராக இருக்கின்றார். அதனால் ஈஸ்வரன் அந்த அறிவும் எப்படி இருக்கும்? ஈஸ்வரன் இருக்கிறார், அல்லது ஒரு பொருள் இருக்கிறதுனாக்க அந்த பொருளை தோற்றுவித்தவர். அந்த பொருளை தோற்றுவித்தவரை நம்ம நேரடியாக பார்க்காம இருக்கலாம். கடைக்கு போகிறோம், கடையில் எண்ணற்ற பொருள்கள் இருக்குது. அந்த பொருள்கள் எப்படி கடைக்கு வந்திருக்கும்? தானாக வந்திருக்குமா? அந்த பொருள்கள் எப்படி வந்திருக்கும்? அந்த கடைக்காரர் இங்கிருந்தோ வாங்கிட்டு வந்திருக்கிறார். அப்போ அதை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறார். அந்த பொருளை உற்பத்தி செய்த ஒரு நிறுவனம் இருக்கும். அந்த பொருள் எப்படி இருக்கணும், எப்படி வரணும்னு யாரோ ஒரு அறிவுடையவன் அதை கற்பனை செய்து பிறகு அதை சிருஷ்டி செய்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு, ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்காக அந்த பொருளை தன்னுடைய அறிவை கொண்டு படைத்திருக்கின்றான். அதனால் அந்த பொருளை படைத்த ஒரு அறிவு பொருள் நிச்சயமாக இருக்க வேண்டும். என்ன படைக்கிறோம், எதற்காக படைக்கிறோம் அப்படிங்கிற தெளிவு, எப்படி படைக்கணுங்கிற தெளிவு அவருக்கு இருக்கும். அவன் யாரும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்ம பார்க்காம இருக்கலாம். ஆனால் ஒன்று இருக்குனாக்கா கண்டிப்பாக அதை தோற்றுவித்தவர் இருக்கிறார், அவர் அறிவாக இருக்கிறார். மனிதனாக இருந்தால் அவனுடைய அறிவு படிப்புனால் வரக்கூடியது. அவன் படிப்படியாக கற்று கல்வி கேள்விகளால்
அடிப்படை அறிவியல், கணிதம் இந்த ஞானங்களை பெற்று பிறகு தன்னுடைய சிந்தனா சக்தி மூலமாக, படைப்பாற்றல் மூலமாக அவற்றை வெளிப்படுத்துகின்றான். அவைகளை ஒழுங்குபடுத்துகின்றான். ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள்களை ஒன்று சேர்த்து புதிய ஒன்றை படைக்க முயற்சி பண்ணுகின்றான். அப்படி பார்க்கிறோம். இது மாதிரி உலகம் இருக்கிறதுனா கண்டிப்பாக அந்த உலகத்தில் ஒரு ஒழுங்கு இருக்குது. ஒவ்வொரு படைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பயன்பாடானது இருக்கின்றது. எல்லாமே ஒரு திட்டமிட்ட முறையில் இருக்கின்றது. ஒன்றொன்றும் ஒவ்வொரு விசேஷம் உடையதாக, ஒரு சிறப்புடையதாக, அப்புறம் அதற்கு என்று ஒரு பயன்பாடு உடையதாக இருக்கின்றது. சொல்லப்போனால் ஒவ்வொரு படைப்பிலுமே ஒரு முழுமையானது இருக்கின்றது. அது சின்ன பாக்டீரியா, வைரஸாக இருக்கலாம், அல்லது எறும்பா, புழு பூச்சியாக இருக்கலாம், பெரிய உயிரினங்களாக இருக்கலாம், மரம், செடி, கொடி, இல்லை சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இப்படி மிக பிரம்மாண்டமான சிருஷ்டியாக இருக்கலாம், மிக சாதாரணமாக ஒரு செல் உயிரியாக இருக்கலாம். ஆனால் அதற்குள்ள ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு ஒழுங்கு இருக்குது, ஒரு இயக்கம் இருக்கின்றது, அதற்கு என்று ஒரு சிறப்பு இருக்கின்றது, அதற்கு என்று ஒரு பயன்பாடு இருக்கின்றது. அப்போ இத்தனை பற்றிய அறிவுடைய ஒருவர் இருக்க வேண்டும். அந்த ஒருவருக்கு அந்த அறிவானது இயல்பாக இருக்க வேண்டும். அந்த கடவுள் இருக்கிறார், அதனால் அந்த கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற பொழுது அது சத்தியம் அப்படிங்கிற ஒரு லட்சணம், இருப்புத்தன்மை. கண்டிப்பாக அவர் இருக்கிறார், அது இருப்பு, சத்து, சத்தியம். அதுக்கப்புறம் அந்த அந்த இருப்பு, அந்த கடவுள் அறிவாக இருக்கிறார், அறிவு மயமாக, அறிவு சொரூபமாக இருக்கின்றார். அவர் அறிவு வேற எங்கேயும் போய் படிச்சுட்டு வந்ததோ, வேற யார்கிட்ட இருந்து கேட்டு தெரிந்து கொண்டதா இருக்காது. அறிவு அவருக்கு இயல்பானதாக இருக்கும். அதனால அது ஞானம், ஞான சொரூபம். அவரே ஞான வடிவானவராக இருக்கின்றார், முழுமையான இயற்கையான அறிவுடையவராக அவர் இருக்கின்றார். அதான் வாளறிவன்னு சொல்றோம், முற்றறிவன் என்று சொல்லுகின்றோம். அதனால் சத்தியம், ஞானம். அதுக்கப்புறம் அவருடைய இருப்பும் அறிவும் எப்படிப்பட்டதாக இருக்க முடியும்? அது எல்லையற்றதாக இருக்கும். அதனால் கால வரையறை, இட வரையறை என்பதெல்லாம் அவருக்கு இல்லை. ஏன்னா காலமும் இடமும் அவரால் தோற்றுவிக்கப்பட்டது. இடம்ங்கிறதே ஒரு பொருள் உற்பத்தி வந்த பிறகுதானே இடம்ங்கிறது வருது. அப்போ அது தோன்றிய காலம்ங்கிறது இடம்ங்கிறது வருகின்றது. இப்போ காலம் கடந்தவராக, இடம் கடந்தவராக அவர் இருக்கிறார். அதனால் அது அனந்தம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம என்று சாஸ்திரம் சொல்லுது. இந்த உலகத்திற்கு காரணமாக ஒன்று இருந்தால் அது அழிவில்லாத இருப்பாக, அழிவில்லாத அறிவு வடிவானதாக, அழிவில்லாததாக அது இருக்கும். முடிவற்றதாக, எல்லையற்றதாக, அது பூர்ணமாக தன்னுடைய இருப்பிற்கு இன்னொன்றை சாராததாக, எதிர்பாராததாக அது இருக்கும். சுதந்திரமான இருப்புடையதாக இருக்கும். கால இட வரையறை அற்றதாக அது இருக்கும். அதுக்கு தான் கால இட வரையறை அற்றதுங்கிறத நித்தியம்னு சொல்கிறோம். நித்தியம்னாக்கா 3 காலத்திலும் இருப்பது, காலம் கடந்ததாக இருப்பது. அதனால் நித்தியம்ங்கிற லட்சணம். அதில் சத்தியம், ஞானம், அனந்தம் அல்லது நித்தியம்னு சொல்லலாம், பூர்ணம் என்று சொல்லலாம். எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் இருக்கிறதுங்கிறதுனால பூர்ணமாக இருப்பது. அதில் பூர்ணம்ங்கிறது இதுதான் பராப்பிரகிருதி. பகவான் தன்னுடைய பராப்பிரகிருதி என்று சொன்னார். இன்னொரு வார்த்தையில் சொன்னால் சேத்தனம், பிரம்மம் என்று அர்த்தம். இப்போ ஈஸ்வர ஸ்வரூபத்தில் ஒரு அம்சமானது பராப்பிரகிருதி, அது சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. அப்புறம் இன்னொரு அம்சம், அந்த ஞான வடிவான பரம்பொருள் உலகத்தை படைக்க வேண்டும் என்று நினைத்தார், படைக்கிறார்னா அந்த படைப்பதற்கான சக்தி அவரிடத்தில் இருக்கின்றது. அறிவு இருந்தால் போதாது, அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அதனால் சர்வ சக்திமானாக, சர்வஜனாக இருக்கிறார், சர்வ சக்திமானாக அவர் இருக்கிறார். தான் படைக்கின்ற பொருளை படைக்கின்ற முழுமையான ஆற்றல் உடையவராக, அதை நடத்தக்கூடிய முழுமையான சக்தி உடையவராக அவர் இருக்கின்றார். அதுதான் மாயை என்று சொல்லுகிறோம். அந்த சக்திக்கு தான் மாயைன்னு பேர், அபரா பிரகிருதி என்று பெயர். அந்த மாயையானது சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற 3 குணங்களை உடையதாக இருக்கின்றது அபரா பிரகிருதி. இந்த மாயையானது, இந்த அபரா பிரகிருதியானது பராப்பிரகிருத்தியை சார்ந்ததாக இருக்கின்றது. அதனிடத்தில் அதை சார்ந்துதான் அது இருக்கும். ஆனால் இந்த பராப்பிரகிருத்தியானது ஒரு காலத்தில் அந்த சக்தியானது அவர் எவ்வாறு எப்பொழுது வெளிப்படுத்துகின்றாரோ அப்பொழுது வெளிப்படும்.
எப்பொழுது அவர் தன்னிடத்தில் ஒடுக்கிக் கொள்கிறாரோ அப்பொழுது அது அவரிடத்தில் ஒடுங்கிவிடும். ஒரு ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்றார்னா அவருக்கு மருத்துவ அறிவு இருக்கு. எப்படி மருத்துவம் பண்ணணுங்கிற அறிவானது இருக்கின்றது. அந்த அறிவு எப்போ வெளிப்படும்? எப்போ அவர் மருத்துவம் பார்க்கிறாரோ அப்பொழுது வெளிப்படும். மற்ற நேரத்தில் எங்கே இருக்கும்? அவரிடத்துல இருக்கு. அவருடைய அந்த ஞான சக்தி, அந்த மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு சர்ஜனாக இருக்கிறார், ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவர், அதற்கான விவேகம் இருக்குது. அதை எப்படி செய்யணுங்கிற அந்த சக்தி சாமர்த்தியமும் அவரிடத்துல இருக்குன்னா, அந்த அறிவு அந்த எப்பொழுது வெளிப்படும்? அவர் எப்போ வெளிப்படுத்துகின்றாரோ அப்பொழுது வெளிப்படும். மற்ற நேரத்தில் அது அவரிடத்தில் இருக்கும். அதனால் எப்பொழுதும் ஒரு டாக்டருங்கிறதுனால எப்பொழுதும் ஸ்டெதாஸ்கோப் கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை சர்ஜன் அப்படின்னாக்கா கையில் கத்தி வச்சுக்கிட்டே இருக்கணுமா என்ன? இல்லை, இருக்கு. எப்பொழுது தேவையோ அதை வெளிப்படுத்துகின்றார். அப்போ அந்த சக்தி வெளிப்படாமல் அவர் இருக்கிறார், சக்தியை வெளிப்படுத்தியும் இருக்கின்றார். அந்த சக்தி தனியாக அவரை விட்டுட்டு தனியாக இருக்கார். அந்த மருத்துவ அறிவு அப்படிங்கிறது மருத்துவரை விட்டுட்டு அது தனியாக இருந்து தனியாக சுதந்திரமாக செயல்படாது. அந்த மருத்துவ அறிவு, அந்த மருத்துவ ஆற்றல், மருத்துவம் பார்க்கின்ற ஆற்றலானது அந்த மருத்துவரை சார்ந்ததாக அவரிடத்தில் ஒடுங்கியதாக இருக்கின்றது. எப்பொழுது தேவையோ அப்பொழுது அது வெளிப்படுகின்றது. எப்பொழுது தேவை இல்லையோ, பயன்பாடு இல்லைன்னா அவரிடத்திலேயே அது ஒடுங்கி இருக்கின்றது. அந்த மாதிரி இந்த அபரா பிரகிருதியானது, மாயா சக்தியானது இறைவனுடைய ஆற்றல். அவர் எப்பொழுது சிருஷ்டி செய்கின்றாரோ, செய்த வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அப்பொழுது அது வெளிப்படுகின்றது. இல்லை என்றால் அது அவரிடத்தில் ஒடுங்கி இருக்கின்றது. அதனால் இந்த பராப்பிரகிருதி அபராப்பிரகிருத்தின்னு ரெண்டு தனித்தனியாக இல்லை. பராப்பிரகிருத்தியினிடத்துல அபராப்பிரகிருத்தியானது இருக்கின்றது என்பதுதான். அதனால் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஈஸ்வர ஸ்வரூபம். அதனால் ஈஸ்வரன் கடவுள் அப்படின்னு சொல்கிற பொழுது ஈஸ்வர ஸ்வரூபத்தில் பரா அபரா பிரகிருதி, பிரம்மம் மாயை என்றதை சொல்கிறோம். இந்த அபரா பிரகிருத்தியினுடைய வெளிப்பாடாக தான் இந்த ஜட பிரபஞ்சமானது வருகின்றது. அதில் இந்த சேதனாம்சமானது வெளிப்படுகின்ற பொழுது அது ஜீவர்களாக இருக்கின்றது. சேதனாம்சம் வெளிப்படாமல் அபரா பிரகிருதி மட்டும் வெளிப்பட்டு இருக்கிற பொழுது அது ஜடமான உலகமாக இருக்குது. அதில் சேதனாம்சமும் சேருகின்ற பொழுது அது ஜீவர்களாக இருக்கின்றது. இதுதான் சிருஷ்டியை பற்றிய விஷயம். இது ஈஸ்வர ஸ்வரூபம். அதுக்கப்புறம் அப்போ அதனால் கடவுள் இருக்கிறார், கடவுள் என்றார். அவர் ஜெகத்காரணம், சிருஷ்டிகர்த்தா. அவர் ஞானம் உடையவராக இருக்கின்றார், சர்வஜனாக சர்வசக்திமானாக இருக்கின்றார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கடவுள்னு ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு கருத்து. அதனால் இந்த ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வரனுடைய யதார்த்த ஸ்வரூபம் இப்படி. இந்த ஈஸ்வரனை பற்றி ஜீவர்கள், படைக்கப்பட்ட ஜீவர்கள், ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அந்த ஈஸ்வரனை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து கொள்கிறான், அந்த ஈஸ்வரனை பற்றிய அந்த அறிவானது எப்படி வரும்னா அது படிப்படியாக வரும். ஏன்னா மனிதனுக்கு அறிவு அது படிப்படியாகத்தான் வரும். எழுத்த உடனே அக்ஷரம் தான் படிக்கிறோம், அ ஆ இன்னு படிக்கிறோம். அப்புறம் எழுத்துக்களை சேர்த்து வார்த்தையா அம்மா ஆடு இலை ஈன்னு சொற்களை படிக்கிறோம். அப்புறம் அந்த சொற்களுக்கான பொருளை படிக்கிறோம். அப்படி படிப்படியாக அறிவு வருகின்றது. அப்படி இந்த உலகத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது உலகம் இருக்கிறதுங்கிறது மட்டும்தான் முதல்ல தெரிகின்றது. இந்த உலகம் எப்படி வந்தது என்ற விஷயங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது உலகம் தோன்றுவதற்கு காரணமாக ஒரு பரம்பொருள் இறைவன் இருக்கின்றார். அவர் இருக்கிறார்னா அவர் எப்படி இருக்க முடியும்னா இப்படித்தான் இருக்க முடியும். சத்தியம் ஞானம் அனந்தமாக உலகத்திற்கு மூல காரணமாக எது இருக்கோ அது இந்த குறைந்தபட்சம் தான் சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிற லட்சணத்தை உடையதாகவும், அதுக்கப்புறம் உலகத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஆற்றல் உடையதாகவும் அது இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவர் இருக்கிறார், படைக்கிறார்னாக்க அவர் ஒருவராக இருந்து படைக்கின்றார், முதல் விஷயம். அதுக்கப்புறம் அவர் படைக்கின்ற பொழுது தன்னால் படைக்கப்பட்ட உலகம், அதில் பலவிதமான ஏற்றத்தாழ்வுகளோட உலகத்தை வைத்திருக்கிறார். அந்த ஒரே இறைவன் தன்னுடைய சக்தியை பல விதங்களில் வெளிப்படுத்துகிறார். அதனால் பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். அதனால் கடவுள் இருக்கிறார், கடவுள் ஒருவராக இருக்கிறார். அதனால் ஏக இறைவன். கடவுளை பற்றி புரிந்து கொள்றதில் கடவுள் இல்லவே இல்லை அப்படிங்கிற கருத்தில் இருந்து மாறி இந்த ஸ்ருதி யுக்தி அனுபவம்
சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கு, பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்புறம் நம்மளுடைய அனுபவத்திலையும் இந்த உலகம் இருக்கிறதுனா உலகத்திற்கு ஒரு காரணம் இருக்குன்னு யுக்திபூர்வமாகவும் கடவுளுடைய இருப்பை புரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் அனுபவத்திலையும் இந்த உடல் உலகம் இதை இயக்குகின்ற இதற்கு மேலான இதற்கு வேறான ஒரு சக்தியானது இருக்கு என்பதையும் நம்மால் அனுபவத்தில் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த ஸ்ருதி யுக்தி அனுபவத்தை வைத்துக்கொண்டு உலகம் இருக்கிறது என்பதனால் கடவுள் இருக்கின்றார், இதை தோற்றுவித்தவர் இருக்கிறார், காரியம் இருக்கின்றது என்பதனால் இதற்கு ஒரு காரணம் இருக்கிறதுன்னு முதல் நிலையில புரிந்து கொள்ளுகிறோம். அந்த காரணம் எப்படி இருக்குன்னா ஒரு காரணம் இருக்கிறது, அப்புறம் அந்த ஒரு காரணமாகவே அது ஒரு காரணமே பலவாக தோன்றி பலவிதமாக தன்னுடைய ஆற்றல்களை சக்திகளை வெளிப்படுத்தி பலவாக அது இருக்கின்றது. கடவுள் இருக்கிறார், கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அப்புறம் ஒரு கடவுள் பல கடவுள்களாக இருக்கின்றார். அந்த தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துறதுல பலவிதமாக அவர் வெளிப்படுத்துகிறார். அவரே அநேகமாக பிரிந்து இருக்கிறார் என்று அநேக இறைவன், ஏக இறைவன் அநேக இறைவன் எண்ணற்ற சக்திகளை தன்னுடைய சக்தியினுடைய வெளிப்பாட்டை பலவிதமாக வைத்துக்கொண்டு அவர் இருக்கிறார். அந்த சக்தியினுடைய வெளிப்பாடுறதுல தாரதமியம் இருக்கிறதுனால உயர்ந்த சக்தி உடையவர்கள் குறைவான சக்தி உடையவர்கள் என்று இருக்கின்றது. அதுக்கப்புறம் கடவுள் உலகத்தை படைத்தார் என்கிற பொழுது உலகத்தை எங்கிருந்து படைத்தார், எதிலிருந்து படைத்தார்? கடவுள் இருக்கிறார், அவர் உலகத்தை படைத்தார்னா அந்த படைக்கிறதுக்கான மூலப்பொருள் என்று ஒன்று இருக்கணும்ல. அவர் அறிவு பொருளாக இருக்கிறார், அப்புறம் மூலப்பொருள் என்னது, ரா மெட்டீரியல்னு ஒன்று இருக்கே, அது எங்கிருந்து எப்படி இருக்கும், எப்படி இருக்க முடியும் என்றால் அந்த மூலப்பொருளாகவும் அவர் தான் இருக்க முடியும். ஏன்னா வேற எந்த மூலப்பொருளும் தோன்றுவதற்கு முன்னாடி அவர் இருந்தார், அவர் மட்டுமே இருந்தார்னா. அதுக்கப்புறம் அவர் தான் மூலப்பொருளையும் தோற்றுவிக்கிறார். மூலப்பொருள் ஏற்கனவே இருக்குன்னு சொல்ல முடியாது. மனிதனுக்கு அப்படி இருக்கலாம். மனிதன் எண்ணற்ற பொருள்களை படைக்கிறான்னா அவன் ஏற்கனவே இயற்கையில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய பொருள்களை எடுத்து சேர்த்து படைக்கின்றான். கடவுளும் அப்படி படைத்தார்னு சொல்ல முடியாது. பஞ்சபூதங்கள் இருந்தது, அதுல இருந்து உலகத்தை படைத்தார்னா பஞ்சபூதங்கள் எங்கிருந்து வருதுன்னு கேள்வி வருதே. பஞ்சபூதங்கள் எங்கிருந்து வருதுன்னா இப்போ பஞ்சபூதங்களையும் கடவுள் தான் படைத்தார். இப்போ பஞ்சபூதங்களையும் கடவுள் தான் படைத்தார்னா அந்த பஞ்சபூதங்களை எதிலிருந்து படைத்தாருங்கிற கேள்வி வருது. அப்போ அந்த பஞ்சபூதங்களுக்கும் காரணமாக அந்த உபாதான காரணம்னு சொல்கிறோம், அந்த உபாதான காரணமாகவும் இறைவனே இருக்கின்றார். நிமித்த காரணம் என்பது மட்டுமல்ல, தோற்றுவித்த காரணம் என்பது மட்டுமல்ல, அந்த தோற்றத்திற்கு அடிப்படையான மூலப்பொருளாகவும் அந்த இறை ஆற்றலே இருக்கின்றது என்பதுதான் வரும். ஏன்னா அப்படி இல்லாமல் அது தனிய என்று சொன்னாக்கா அது எப்படி வந்தது என்ற கேள்வியானது வருகின்றது. அதை யார் தோற்றுவித்தார் என்ற கேள்வியானது வருகின்றது. அதனால் அதுவும் அவரை. அதனால் உபாதான காரணம் நிமித்த காரணம் இரண்டும் இறைவனே. அப்படித்தான் இருக்க முடியும், அப்படித்தான் இருக்கின்றது. ஏற்கனவே நம்ம சென்ற அத்தியாயங்களில் விளக்கம் பார்க்கிற பொழுது அதற்கு உதாரணம்லாம் பார்த்துருக்கிறோம். எப்படி ஒரு சிலந்தி பூச்சியானது அது அந்த சிலந்தி வலைக்கு உபாதான காரணம் அதுதான், அதை தோற்றுவித்த நிமித்த காரணமும் அதுதான். அப்படித்தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம கனவு உலகத்தை படைக்கின்றோம், நம்மளுடைய கற்பனை உலகத்தை படைக்கின்றோம், அதற்கு உபாதான காரணமும் நம்மளுடைய மனது தான், நிமித்த காரணமும் நம்முடைய மனசு தான். மனசு தான் ஒரு உலகமாக, அதில் எண்ணற்ற ஜட பொருள்களாகவும் அதில் இருக்கக்கூடிய அநேக ஜீவர்களாகவும் மனோவிருத்திகள் தான் இருக்கின்றன. அப்புறம் அதில் தானே ஒரு ஜீவனாகவும் இருப்பதாக தோன்றுகின்றது. எல்லாமே விருத்திகள் தான். சில கன உலகத்துக்கு உபாதான காரணம் நிமித்த காரணம் இரண்டுமே நாம் தான். அதே போல இந்த உலகத்திற்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இறைவனே இருக்கின்றார். அப்படின்னா என்னாச்சு, ஒரு இறைவன் இந்த உலகத்திற்கு மூலமான காரணமான ஒரு பொருள் தானே பலவாக ஆகி இருக்கின்றது. அதான் பொருள். அவர் தான் உபாதான காரணம்னாக்கா, தங்கம் தான் நகைகளுக்கு உபாதான காரணம்னா ஒரு தங்கமானது பல நகைகளாக ஆகி இருக்கின்றது, பல தோற்றங்களாக அது வடிவெடுத்திருக்கின்றது என்பது. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஜடப்பொருள்ங்கிறதுனால அதை பல நகைகளாக ஆக்குவதற்கான ஒரு நகை செய்கின்ற ஆசாரி தனியாக இருக்கிறார். இங்கே உலகத்திற்கு
இறைவனே அந்த ஞான பொருளாகவும் இருக்கிறார், வாளறிவனாக இருக்கிறார். அல்ல, முதல் காரணமாக அவர் இருக்கிறார், அவரே வாளறிவனாகவும் அறிவுடையவனாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கிறார். அல்ல, அபின்ன நிமித்த உபாதான காரணம் என்று. இப்போ கடவுள் தான் அறிவு பொருளாகவும் தானே உலகத்திற்கான மூலப்பொருளாகவும் இருக்கிறார், தானே உலகமாக விளங்கி கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் கடவுளை எங்கே காண்பது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன? கடவுள் இருக்கிறார்னு அறிவால யோசித்து புரிந்து கொள்ளுகிறோம். கண்டிப்பாக அதற்கு ஒரு மூலப்பொருள் இருக்கணும், மூல காரணம் இருக்கணும், அவர் இறைவன். அப்புறம் அவர் எண்ணற்ற ஆற்றல்களை, எண்ணற்ற அறிவை, சக்தியை உடையவர், முழுமையான ஆற்றல், முழுமையான சக்தி உடையவர். அவரே தன்னுடைய சக்தியினால உலகமாக வெளிப்பட்டு இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடிகின்றது, புரிந்து கொள்ளுகிறோம். அப்படி புரிந்து கொண்டா அந்த கடவுளை நான் எங்கே காண்பதுனா, அவர்தான் உலகமாக பலவிதமாக வெளிப்பட்டு இருக்கிறார்னா கடவுளை காண்பதற்கு நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை. உலகத்தை பார்க்கின்ற பொழுதே கடவுளை காண முடியும். நகை பார்க்கிறோம், எண்ணற்ற நகைகள் இருக்கு. அப்போ இந்த நகைக்கு காரணம் ஒன்று இருக்க வேண்டும், என்னன்னா தங்கம். அந்த தங்கம் எங்கே இருக்கு? நகை முழுவதும் இருக்கு. இப்போ நகையில தங்கத்தை பார்க்கறதுக்கு எங்கே போகிறது? நகைக்கு காரணமான தங்கத்தை காண்பதற்கு எங்கே செல்வதுன்னா எங்கேயும் செல்வதுன்னா நகையை பார்த்தாலே அங்கே தங்கம் தான் தெரிகின்றது. இப்போ தங்கம் தான் நகைகளாக இருக்கின்றது. அப்படிங்கிறதுனால நகைகளை பார்க்கின்ற பொழுதே நம்ம அதற்கு மூலமான காரணமான தங்கத்தையும் பார்க்க முடியும். அதில் உபாதான காரணம்ங்கிற பொழுது அப்படி நிமித்த காரணம் மட்டும்னாக்கா அவர் தனியாக இருப்பார். பானையோ இல்லை நகையோ அதை செய்த அந்த ஆசாரி அல்லது குயவன் அவர் எங்கேயோ தனியாக இருப்பார். அந்த அவரால் படைக்கப்பட்ட பொருள் தனியாக இருக்கும். ஆனால் உபாதான காரணம்னு வர்ற பொழுது எங்கே காரியம் இருக்கோ அங்கேயே உபாதான காரணமும் இருக்கும். அதனால் கடவுள் உலகத்திற்கு உபாதான காரணமாக இருக்கிறார்னா உலகத்தில் என்னெல்லாம் பொருள்கள் இருக்கோ அந்த பொருள்கள் அனைத்துள்ளும் அவர் இருக்கின்றார். இப்போ கடவுளை அவ்வாறு உபாதான காரணமாக நம்ம புரிந்து கொள்ளுகின்ற பொழுது கடவுளை காண்பதற்கு எங்கும் செல்ல வேண்டாம். இந்த உலகத்தை பார்க்கிற பொழுதே கடவுளை நம்ம பார்க்கின்றோம். அதனால் கடவுள் அங்கே பிரத்யட்சமாக உலக ரூபமாக இருக்கின்றார். இதை நம்ம அறிவுபூர்வமாக புரிந்து கொள்கிறோம். அதனால் விஸ்வரூபம்னா கடவுள் விஸ்வரூபமாக இருக்கின்றார். கடவுள் இருக்கிறார், அவர் விஸ்வரூபமாக இருக்கின்றார். உலக ரூபமாகவே அந்த கடவுள் இருக்கின்றார். அந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது நம்மால அந்த கடவுளுடைய அறிவாற்றலை பார்க்க முடியுமா, முடியாதானா? இப்போ நகையை பார்க்கிற பொழுதே அந்த நகையை செய்த அந்த அறிவுடையவன், அந்த ஆசாரியினுடைய அறிவாற்றலை, திறமையை நம்ம பார்க்க முடியும். ஆக எவ்வளோ அழகாக செதுக்கி இருக்கிறான், எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி இருக்கிறான்னா, அப்போ அது அவனுடைய அறிவாற்றலை காட்டுகின்றது. அவனை நம்ம நேராக பார்க்க வேண்டாம், ஆனால் அவனுடைய அறிவை நாம் அங்கே பார்க்க முடியும், அவனுடைய திறமையை அங்கே நாம் பார்க்க முடியும். அப்படி இந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய இருப்பையும், இறைவனுடைய அறிவாற்றலையும், இறைவனுடைய மகிமைகளை, பெருமைகளை நம்மால் காண முடியும். அதுதான் விபூதி. அதனால் இந்த விபூதி யோகத்துக்கு சம்பந்தம் அப்படித்தான் வருது. முதல் 2 அத்தியாயங்களில் கடவுளுடைய சொரூபத்தை சொன்ன பகவான் நான் தான் உபாதான காரணமாக இருக்கிறேன் என்பதனால இந்த உலகத்தில் என்னெல்லாம் சிறப்புகள் இருக்கின்றதோ அந்த சிறப்புகள் அனைத்தும் என்னுடையவை. அப்போ நீ உலகத்தை பார்க்கின்ற பொழுது அர்ஜுனனே கேட்குறான். அப்போ ஒரு சாதகனுக்கு அல்லது ஒரு ஆன்மீகவாதிக்கு, கடவுளை பற்றி தேடுகின்றவனுக்கு கடவுளை பற்றிய புரிதல் இப்படி படிப்படியாக வருது. உலகம் இருக்குன்னா நான் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க. இப்போ உலகம் இருக்குன்னா உலகத்தை படைத்தவர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் எப்படி இருக்க முடியும்? எண்ணற்ற அறிவுடையவராக, எண்ணற்ற சக்தி, எல்லையற்ற அறிவுடையவராக, எல்லையற்ற சக்தி உடையவராக இருக்க வேண்டும். அப்புறம் அவர் உலகத்தை படைத்திருக்கிறார்னா எப்படி படைத்திருக்க முடியும்? தன்னிடமிருந்தே உலகத்தை படைத்திருக்க முடியும். அப்போ தானே உலகமாக அவர் ஆகியிருக்கின்றார். இப்போ உலகத்தை பார்க்கிற பொழுதே அவர் இறைவனை பார்க்கின்றார். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்பையும் இறைவனுடையதாக பார்க்கின்றார். அதனால் இது அறிவினுடைய பரிணாமம். கடவுளை பற்றிய புரிதல்ல அறிவினுடைய பரிணாமம், அறிவினுடைய வளர்ச்சி என்னது? கடவுள்தான் உலகமாக இருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் இறைவனுடைய வெளிப்பாடு, இறைவனுடைய மகிமை, சிறப்புனா. அதனால் ஒரு ஓவிய கண்காட்சி அப்படின்னு ஒரு ஓவியர் வைக்கிறார்னா அப்போ எண்ணற்ற அவருடைய கற்பனை வளத்துக்கு தகுந்தாற் போல
எண்ணற்ற வேறுபட்ட ஓவியங்களை அவர் படைத்திருக்கிறார். சூரியனை வரைஞ்சிருக்கலாம், சந்திரனை வரைந்திருக்கலாம், பூமியை வரைந்திருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய பலவிதமான கற்பனை வடிவங்களை வரைந்திருக்கலாம். அதில் ஒரு 100 படங்கள் இருக்குனாக்கா அதுலேயும் ஒரு பெஸ்ட்டான ஒரு 10 படம்னா பார்க்கலாம்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். அதை பார்க்க போகிற 10 பேர் 100 பேர் பார்க்க போகிறாங்கன்னாக்கா அந்த 100 படத்தில் சில படங்கள் சிலருக்கு பிடிச்சிருக்கும், சில படங்கள் சிலருக்கு பிடிச்சிருக்கும். அதுலேயும் ஒரு சிறப்பான படைப்பு, சிறப்பான வெளிப்பாடு என்று நம்ம அதிலிருந்து ஒரு 10 பொறுக்கி எடுக்க முடியும். இது சிறந்த ஓவியம் என்று பார்க்க முடியும். அது மாதிரி உலகம் இறைவனுடைய படைப்புனா ஒன்றொன்றிலும் அவருடைய மகிமை சிறப்பானது வெளிப்பட்டிருக்கிறது. அதிலேயும் மிகச் சிறப்பாக சில இருக்கின்றன. அதனால் அந்த இறைவனை நாம் பார்ப்பதற்கு அந்த இறைவனுடைய மகிமை வெளிப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்களை நம்ம தியானம் செய்வதன் மூலமாக, அந்த ரூபங்களை தியானம் செய்வதன் மூலமாக அதன் வாயிலாகவே இறைவனை காண முடியும். அதுதான் இங்கே விபூதி யோகத்தில் பகவான் சொல்கிறார். ஆனால் இங்கே அர்ஜுனன் கேட்கிறார், உங்களை நான் அறிந்து கொள்வதற்கு, உங்களை புரிந்து கொள்வதற்கு, அல்லது உங்களிடத்தில் என்னுடைய மனம் லயமாவதற்கு எப்படியெல்லாம் நான் உங்களை தியானம் பண்ணலாம்னு. அதனால் இங்கே அர்ஜுனன் இந்த அத்தியாயத்தில் தான் அதிகமாக பேசுகிறான். முதல் அத்தியாயத்தில் நிறையா பேசுவான், அதெல்லாம் வெறும் புலம்பல். முதல் அத்தியாயத்தில் அவன் பேசுகிறதெல்லாம் அவனுடைய பிரச்சனைகளை பற்றி பேசினான், அவனுடைய குழப்பத்தை பற்றி பேசினான். ஆனால் இந்த அத்தியாயத்தில் இது வரைக்கும் பகவானுடைய உபதேசத்தை கேட்டு அவன் ஒரு தெளிவை அடைந்திருக்கிறான். தான் யார் என்பதையும் புரிந்திருக்கிறான், இந்த உலகம் என்ன என்பதையும் புரிந்திருக்கிறான், உலகத்தை படைத்த இறைவன் யார் என்பதையும் அவன் புரிந்திருக்கிறான். ஆனால் அதெல்லாம் பகவான் உபதேசத்தில் சொல்லி இருக்கிறார். முதல்ல 6 அத்தியாயங்களில் ஜீவனை பற்றி சொல்லி இருக்கிறார். 7வது அத்தியாயத்தில் 9வது அத்தியாயத்தில் அந்த பகவான் தன்னை பற்றி சொல்லி இருக்கிறார், ஈஸ்வரனை பற்றி சொல்லி இருக்கிறார். அப்போ அதெல்லாம் அவன் கேட்டிருக்கிறான், புரிந்து கொண்டு இருக்கிறான். அதனால் அந்த இறைவனை, உங்களுடைய மகிமைகளை, உங்களுடைய பெருமைகளை எப்படியெல்லாம் நான் சிந்தனை பண்ணலாம் என்று அவன் கேட்கின்றான். நம்மளுடைய மனதோட சக்தி எப்படி இருக்குது, அதில் 6வது அத்தியாயத்தில் பார்த்தோம். நம்ம எதை தொடர்ந்து சிந்தனை செய்கின்றோமோ, தியானம் செய்கின்றோமோ, அதுவாகவே நாம் ஆகின்றோம். இப்போ ஒரு படைப்பாளி இருக்கிறார்னா, ஒரு சிறந்த கவிஞர் இருக்கிறார், ஓவியர் இருக்கிறார், இல்லை சிறந்த எழுத்தாளர் இருக்கிறார். அதில் ஒரு ரசிகன் அந்த ஓவியங்கள் புதிதாக கற்றுக்கொள்ளுகிறவன், தான் சிறந்த ஓவியனாக ஆகணும்னு விரும்புகிறவன் என்ன பண்ணுறான், அந்த ஓவியங்கள், தான் பிடித்த ஓவியனுடைய ஓவியங்களை தொடர்ந்து பார்க்கிறான். அதில் இருந்து ஒரு சிறந்த ஓவியத்தை எப்படி வரைகிறதுன்னு அவன் கற்றுக்கொள்கிறான். அந்த அறிவு வருதில்லை, அவன் அதை ரசிக்கிற பொழுதே அதன் மூலம் ஒரு அறிவையும் அவன் பெறுகின்றான். அல்லது ஒரு கவிஞனாக விரும்புகிறவன் ஏற்கனவே சிறந்த கவிதைகளை தொடர்ந்து படிக்கிற பொழுது ஒரு கவிதைங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு கலைப்படைப்புங்கிறது எப்படி இருக்கணும், அதை எப்படி அந்த வார்த்தைகளை எப்படி வெளிப்படுத்துறது, நம்மளுடைய உணர்ச்சிகளை அதில் எப்படி மிக அழகாக கொண்டு வருகிறது அப்படிங்கிறத அவன் தொடர்ந்து அந்த படைப்பை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது, தொடர்ந்து அதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அந்த ஆற்றல் அவனுக்குள் வருகின்றது. அவனும் காலப்போக்கில் ஒரு சிறந்த படைப்பாளியாக, சிறந்த கவிஞனாக ஆகின்றான், சிறந்த ஓவியனாக ஆகின்றான். அதே போல இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது, நான் ஒரு சிறு படைப்பு, இதை படைத்த இறைவன் மகத்தானவன் புரிந்து கொள்ளுகின்ற ஒருவன், அந்த மகத்தான இறைவனுடைய அருளை நான் பெற வேண்டும், அவருடைய தெய்வீக குணங்களை நான் பெற வேண்டும், அவருடைய அன்பை பெற வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நான் அவரிடத்தில் ஐக்கியமாக வேண்டும், நான் அவராக வேண்டும் என்றால் அவருடைய தெய்வீக குணங்கள் எல்லாம் இவனிடத்தில் வர வேண்டும். அந்த ஓவியன் மாதிரி, அந்த கவிஞன் மாதிரி நான் சிறந்த கவிஞனாக வேண்டும்னா என்ன பண்ணணும், அவருடைய ஓவியத்தை, அவருடைய கவிதைகளை தொடர்ந்து படிக்க இவன் அந்த தகுதியை, பக்குவத்தை பெறுகிறான். அதே மாதிரி இறைநிலையை நான் அடைய வேண்டும்னு ஒரு பக்தன் நினைக்கிற பொழுது, இறைவனுடைய பெருமைகளை தொடர்ந்து அவன் சிந்தனை பண்ணுறதுனால, தியானம் பண்ணுறதுனால அந்த இறைவனுடைய தெய்வீக குணங்களை அவன் அடைகின்றான். அதுதான் அவன் இறைவனோடு ஐக்கியம் அடைவதற்கான தகுதி ஆகின்றது. அதனால் இதை புரிந்து கொண்டு அர்ஜுனன் எப்படியெல்லாம் நான் உங்களை சிந்தனை பண்ணலாம், எப்படியெல்லாம் நான் உங்களை தியானம் பண்ணலான்னு கேட்கின்றான். இதான் அர்ஜுனுடைய கேள்வியாக. அதனால் 12வது ஸ்லோகத்திலிருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனனுடைய கேள்வியாக இருக்குது. பகவானுடைய பெருமைகளை சொல்லி பிறகு அவன் கேள்வி கேட்கிறான்.
இதில் முதல்ல 1லிருந்து 11ங்கிறது பார்த்தோம். இந்த ஈஸ்வர ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. முக்கியமாக 9வது ஸ்லோகம் வரைக்கும் ஈஸ்வர ஸ்வரூபத்தை சொல்லிட்டு பகவான் சொல்கிறார். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் இதில் இருக்குது. யார் என்னை இவ்வாறு அறிந்து கொள்ளுகிறார்களோ நமே விது சுரகனாக. முதல் ஸ்லோகத்தில் பகவானே ஆரம்பிக்கிறார். இதில் அத்தியாயம் ஆரம்பிக்கிற பொழுது அர்ஜுனுடைய கேள்வி இல்லை, பகவானே சென்ற அத்தியாயத்தில் சொன்ன விஷயங்களுடைய தொடர்ச்சியாக மேற்கொண்டு சொல்லுகின்றார். பூய ஏவ மகாபாகோ சுணுமே பரமம் வச்சக எத்தேகம் பிரியமானாய வக்ஷியாமி ஹித காமியா. உன் மேலே இருக்கக்கூடிய அன்புனால உன்னுடைய பக்தி ஸ்ரத்தையை பார்த்து நானே மேற்கொண்டு சொல்லுகின்றேன் என்று பகவானே தொடர்ந்து சொல்லுகின்றார். நமே விது சுரகனாக பிரபவம் ந மகர்ஷயக அகமாதிர்கி தேவானா மகர்ஷீனாம் ச சர்வசக. என்னை தேவர்களும் கூட அறிவதில்லை, மகர்ஷிகளும் கூட அறிவது இல்லை. நான் எல்லா தேவர்களுக்கும் முதலாக இருக்கின்றேன், எல்லா தேவர்களுக்கும் முதலாக காரணமாக மூலமாக இருக்கின்றேன். அதனால் அவர்களும் கூட என்னை முழுமையாக அறிந்தவர்கள் இல்லை. ஓரளவுக்கு அறிந்திருக்கிறார்கள். ஆனால் பகவானுடைய இந்த சிருஷ்டிக்கு காரணமான மூல பரம்பொருள் அதை அறிந்தவர்கள் எல்லா பாப்பங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் என்று யோமாம் அஜம் அநாதிம்ச வேத்தி லோக மகேஸ்வரம். யார் என்னை பிறப்பற்றவனாகவும் காரணமற்றவனாகவும் உலகத்திற்கெல்லாம் ஈஸ்வரனாகவும் அறிகிறார்களோ அவர்கள் எல்லா பாப்பங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். அதனால் உலகம் இருக்கிறது, நான் இருக்கிறேன்னா இதற்கு மூலமாக காரணமாக ஒன்று இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு அதனிடத்தில் மனதை செலுத்துபவர்கள் எல்லா இன்ப துன்பங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறார்கள். அதனால் பகவானை தெரிஞ்சு கொள்றதுனால கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் பாப்பத்திலிருந்து விடுதலை. பாப்பத்திலிருந்து விடுதலைனா புண்ணிய பாப்பம் இரண்டிலிருந்து விடுதலை, மோட்சத்தை அடைகிறார்கள், அந்த பிறவாத தன்மையை அடைகிறார்கள். அப்புறம் பகவான் தன்னுடைய மகிமையை தானே சொல்லுகின்றார். புத்திர் ஞானம் அசம்மோக க்ஷமா சத்தியம் தமஷமக சுகம் துக்கம் பவோ பாவக பயம் சாபயமேவச்ச அஹிம்சா சமதா துஷ்டிகி தபோதானம் யசோ யசக பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிருத்தக் விதாக. மனித மனங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உணர்வுகள், இந்த மனம் அதுதான் மனிதனை இயக்குகிறது, ஜீவனை இயக்குகின்றது. அந்த மனதை இயக்கக்கூடியதாக மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நற்பண்புகளாக உணர்வுகளாக நானே இருக்கின்றேன், என்னிடமிருந்துதான் இவைகள் உண்டாகின்றன என்று சொல்லுகிறார். மத்த ஏவ பிருத்தக் விதாக பவந்தி பாவாக. இந்த பாவங்கள் எல்லாம் மனித மனதில் தோன்றுகின்ற எல்லா விதமான பாவங்கள், எல்லா விதமான உணர்வுகளும் என்னிடமிருந்தே என்னாலே தோற்றுவிக்கப்படுகின்றன. அப்போ உலகத்தை படைத்தவனாக நான் இருக்கிறேன், நான் எங்கேயோ இருக்கிறேன்கிறது மட்டுமல்ல, உலகத்தை எங்கிருந்து இயக்குகிறேன், எப்படி இயக்குகிறேன்னா ஒன்றுக்கு உள்ளே இருந்து இயக்குகின்றேன். ஒவ்வொரு ஜீவனுக்கும் உள்ளே இருந்து நான் இயக்கி கொண்டிருக்கிறேன். அதுதான் ஆத்மா என்று சொல்லுகிறோம். அதனால் என்னிடம் இருந்தே இவைகள் தோன்றுகின்றன, என்னால் தூண்டப்பட்டு இவைகள் அனைத்தும் வெளிப்படுகின்றன. இப்போ இந்த உடம்பு மனது இவைகள் இயங்குவதற்கு காரணமான சக்தியாக நான் இருக்கின்றேன். மின்சாரம் தான். எப்படி மின்சாரம் இருக்கிறதுனால தான் லைட்டு, ஃபேனு, மற்ற பலவிதமான ஆற்றல்கள், அந்த மின் சாதனங்களுடைய ஆற்றல்களாக இருக்கிறது என்னது? மின்சாரம் தான். மின்சாரம் தான் அந்தந்த சாதனங்களில் அந்தந்த ஆற்றலாக வெளிப்படுகின்றது. அப்படி நான் இருக்கின்றேன். அதுக்கப்புறம் என்னிடமிருந்து தான் இந்த மகரிஷிகள், மனுக்கள் எல்லோரும் தோன்றினார்கள், உலகத்தில் இருக்க சகல பிரஜைகளும் தோன்றினார்கள் என்பதை சொல்லுகின்றார். அவ்வாறு சொல்லிட்டு பகவான் சுருக்கமாக சொல்லிட்டார். அதனால் நான் தான் இதற்கு மூலம், காரணம், நான் பிறப்பற்றவன், என்னிடமிருந்து தான் இவை அனைத்தும் தோன்றி இருக்கின்றன, என்னாலே இவை அனைத்தும் இயங்குகின்றன. ரெண்டும், தோன்றுவதுங்கிறது மட்டுமல்ல, இவற்றை இயக்கி கொண்டிருப்பவனும் நான் தான். ரெண்டுமே, சிருஷ்டிகர்த்தா அப்புறம் ஸ்திதிகர்த்தாவும் பகவான் தான். அப்புறம் லயக்கர்த்தாவும் நான் தாங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். விஸ்வரூப தரிசனத்தில் காட்ட போகிறார். எல்லாம் என்னிடமே இறுதியில் ஒடுங்குகின்றனங்கிறதையும் காட்ட போகிறார். இப்படி இறைவன் இருக்கிறார், இறைவன் தான் உலகமாக இருக்கிறார், உலகத்தை தோற்றுவித்தவராக இருக்கிறார், உலகத்தை நடத்தி கொண்டிருப்பவராக இருக்கிறார். என்னது? தன்னையே உலகமாக ஆக்கி தானே தன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த விஷயம்
அதனால் இப்படி இறைவனை யார் அறிந்து கொள்ளுகிறார்களோ ஏதாம் விபூதிம் யோகம் ச மம யோ வேத்தி தத்துவத்தக சோவிகம்பேன யோகேன யுஜ்யத்தே நாத்திர சம்சய. இப்படி இறைவனை யார் அறிந்து கொள்ளுகிறார்களோ இறை தத்துவத்தை, இறைவனுடைய சொரூபத்தை தத்துவ ரீதியாக யார் அறிந்து கொள்ளுகிறார்களோ, அதனால் கடவுள் இருக்கிறார்னு அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது, அந்த கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த தத்துவ ஞானமும் வேண்டும். அவ்வாறு தத்துவ ஞானத்தை யார் அடைகிறார்களோ அவர்கள் என்னிடத்திலேயே அசையாத பக்தி உடையவர்களாக ஆகிறார்கள். அந்த ஞானம்தான் உறுதியான பக்தியை கொடுக்கும். இல்லைன்னா அந்த பக்தியானது வெறும் நம்பிக்கையா, மூட நம்பிக்கையாக கூட இருக்கும். அதனால் கடவுள் பக்தி இருக்கு நிறைய பேருக்கு, ஆனால் வெறும் நம்பிக்கை மாத்திரமாக இருக்கு. அது ஞானத்தோட கூடிய பக்தியா இல்லை. அதனால் குருட்டு நம்பிக்கையாக கூட இருக்கு. அகம் சர்வசிய பிரபக மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. இப்படி தெரிந்து கொண்ட பக்தர்கள், இறைவனுடைய சொரூபத்தை ஞானமாகவும் ஞானத்தின் வாயிலாக அறிந்து கொண்ட பக்தர்கள், இறைவனுடைய இருப்பை தன்னுடைய விவேகத்தினால ஆராய்ந்து அறிகின்ற பக்தர்கள் எப்பொழுதும் என்னையே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்றார். மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. அதனால் என்னென்ன, அதுவே அவர்களுக்கு ஆனந்தமாக இருக்கின்றது. இறைவனை அறிவுபூர்வமாக இறைவன் உலகமாக இருக்கிறார்னு புரிந்து கொள்பவர்கள், உலகத்தை பார்க்கிற பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிறப்புகளும் இறைவன்னு பார்க்கிற பொழுது அதுவே அவர்களுக்கு மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, கொண்டாட்டமாக இருக்கின்றது. அதனால் உலக பொருள்கள் அதன் மூலமாக சுகம் அனுபவிக்கணுங்கிறது இல்லை. உலகத்தை பார்க்கிறதே ஆனந்தம்னா, இந்த உலகத்தில் நான் ஒரு பகுதியாக இருக்கிறேன், இந்த உலகம் இருக்கு, நானும் இந்த உலகமும் இறைவனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிற பொழுது பார்க்கிற எல்லாமே ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்துக்குரிய விஷயமா இருக்கின்றது. அதனால் என்னிடமே மனதை செலுத்தியவர்கள் என்னையே பற்றி எப்பொழுதும் பரஸ்பரம் பேசிக்கொள்ளுகிறார்கள். அதனாலேயே அவர்கள் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அடைகிறார்கள். அதனால ஒரு செல்வந்தனுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைனா, ஒரு குழந்தை எங்கேயோ வளருது, அப்புறம் யாருன்னு தெரியாமல் இருக்கு, நான் தொலைஞ்சு போன ஒரு குழந்தை, அந்த குழந்தை திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு போகிற பொழுது, ஒரு செல்வந்தன் வீட்டில் பிறந்து பிறகு ஏதோ காரணத்தினால தவறி தொலைந்து போன ஒரு குழந்தை திரும்ப அந்த வீட்டுக்கு போகிற பொழுது, அந்த வீட்டுக்கு போன உடனே என்னென்னா, அந்த வீடு அவன் இரண்டுமே அந்த செல்வத்தினுடைய ஒரு பகுதினா. இப்போ நான் செல்வன், அப்பா செல்வந்தர் கிடையாது, யாரோ ஒரு செல்வந்தர் இருக்கிறாருங்க, பழைய ரஜினி படம் மாதிரி தான். அவர் வேலைக்காரனாக போவார், அப்புறம் என்னன்னா அவர் தான் அந்த வீட்டோட வாரிசுன்னா. அப்படித்தானே பல ரஜினி படங்கள், அப்படித்தான் உண்மையிலேயே நம்ம இருக்கிறோம். என்னன்னா ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் ஒரு சாதாரண வேலைக்காரராக இருப்பாருன்னா, அதுக்கப்புறம் என்னது, அந்த வீட்டோட உண்மையான வாரிசு அவரு தான்னா. அப்போ அந்த செல்வந்தனுடைய அறிவு, திறமை என்னெல்லாம் இருக்கோ அந்த செல்வத்தினுடைய ஒரு பகுதியாக அவர் இருக்கிறார். அவர்கிட்ட வேலை பார்த்து சம்பளம் வாங்கி சாப்பிட்டு அதனால சந்தோஷம், அதனால என்னுடைய ஜீவனம்ங்கிறது இல்லை. அந்த செல்வத்தினுடைய நான் ஒரு பகுதினா, அந்த வீடு எப்படி அவருடைய செல்வத்தினுடைய ஒரு உடைமை, ஒரு பகுதியோ, அதில் இருக்கக்கூடிய ஜீவனா அந்த குழந்தைகளும் அந்த செல்வத்தினுடைய ஒரு பகுதி தான். அதனால் கடவுள் அவர் எங்கேயோ இருக்கிறார், நான் பிச்சை போடுறவராக இருக்கிறார், நம்ம பிச்சை வாங்குறவராக இருக்கிறாருங்கிறது இல்லை. கடவுள், இந்த உலகம் கடவுளுடைய செல்வம், இந்த ஜீவனாகிய நானும் கடவுளுடைய செல்வத்தினுடைய ஒரு பகுதினா. அப்போ இது எல்லாமே என்னுடைய, அந்த ஓனர்ஷிப் வருது. முதல்ல அது யாருடையதோ நாங்கள் இருக்கிறேன்னா. ஆனால் கடவுளை சரியாக புரிந்து கொள்ளுகிற பொழுது இந்த உலகம் என்னுடைய செல்வம், கடவுள் அவருடைய செல்வன் நான், அவருடைய குழந்தை நான், அதனால் அது என்னுடையது தான். அதனால் அப்பாவுடையதுன்னா என்னுடையது தானே, இது அப்பாவுடைய செல்வம்னா அப்பாவுடைய செல்வம் என்னுடைய செல்வம் தான். உலகமே என்னுடையது தான், நான் தான் இது வேற நான் வேறேங்கிற பேதம் கிடையாது. இங்கே கொடுப்பவன் வாங்குபவன்கிறது கிடையாது. முழுமையான உரிமை எனக்கு இருக்குது, முழுமையான சுதந்திரம் எனக்கு இங்கே இருக்குது. எனக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்கின்றது. அதனால் நான் யார்ட்டையும் எதற்கும் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே இங்கே ஒரு முழுமையான ஒன்றினுடைய ஒரு பகுதியாக நான் இந்த சரீரத்தில் இந்த ஜீவனாக இருக்கின்றேங்கிற புரிந்து கொள்ளுதல்
அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த ஞானமே ஒரு பக்தனுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கின்றது. அதனால சதா அதையே துஷ்யந்திச்ச ரமந்திச்ச, அதனால மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாம் உபயாந்திதே. அப்போ என்ன பண்ணுறார் பகவான்? அப்போ அவனுக்கு அவன் சாதாரண பக்தனாக தன்னை கருதி கொண்டு பகவானிடத்தில் பக்தி கொண்டவனாக இருக்கின்ற பொழுது பகவான் அவனுடைய பக்தியை பார்த்து அவனுக்கு இந்த புத்தி யோகத்தை, ஞான யோகத்தை தருகின்றார். அப்போ ஒரு தந்தை, ஒரு செல்வந்தனான ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு என்ன கொடுக்குறார்? தன்னுடைய ஞானத்தை கொடுக்கின்றார். எப்படி நான் செல்வந்தன் ஆனனோ அதே மாதிரி நீயும் செல்வந்தன் ஆகலாம் அப்படிங்கிற அந்த முழுமையான ஞானத்தை அவனுக்கு கொடுக்குற மாதிரி பகவான் ஞான உபதேசம், ஞானத்தை, அத்வைத ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை அவனுக்கு கொடுக்கின்றார். தேஷாமேவானு கம்பார்த்தம் அகம் அஜானஜம் தமக நாசயாம் ஆத்மபாவஸ்தக ஞான தீபேன பாஸ்வதா. முக்கியமான ஒரு ஸ்லோகம். அவர்களுக்கு, அந்த பக்தர்களுக்கு நான் ஞான யோகத்தை கொடுத்து அவர்களுடைய அஜானத்தை நாசம் செய்கின்றேன். அவர்களுடைய அறியாமையினால் உண்டாகிய இருளை நான் தத்துவ ஞானத்தினால் போக்குகின்றேன். அப்போ அவர்களை நான் என்மயமாக ஆக்கிவிடுகிறேன். ஞானத்தை கொடுத்து என்மயமாக ஆக்கிவிடுகிறேன். அவர்கள் தான் ஜீவன் நினைத்து கொண்டிருக்கிற அந்த ஜீவபாவத்தை போக்கி விடுகிறேன். காலப்போக்கில் அந்த ஜீவத்துவமானது ஏதோ காலத்தில் அனாதி அஜானத்தினால தோன்றியது. இறைவன் வேற, உலகம் வேற, நான் வேற. இன்னும் சொல்லப்போனால் இறைவனே இல்லை, உலகம்தான் இருக்குது, நான் மட்டும்தான் இருக்கேன், இதில் நான் சம்சாரியாக இருக்கிறேன், பிறந்து இறக்கக்கூடியவன் அப்படிங்கிற இந்த தவறான எண்ணத்தெல்லாம் போக்கி இங்கே இருக்கிறது ஒன்று தான். அது பிறப்பு இறப்பு இல்லாதது, அது முழுமையானது. அது காலத்தினால பலவிதமான வடிவங்களை, தோற்றங்களை எடுத்துக்கொண்டு மாறி மாறி போய் கொண்டிருக்கின்றது. அந்த தோற்றங்கள் எதுவும் உண்மை அல்ல. எது உண்மையில் இருக்கிறதோ அது தோற்றமும் மறைவும் இல்லாததுன்னா அல்ல. எது தோற்றமாக இருக்கின்றதோ அது உண்மையில் இல்லை, அது உண்மை இல்லை. எது உண்மையாக இருக்கின்றதோ அது எந்த தோற்றமும் அடையாதது. வாஸ்தவமாக அது பிறப்பு இறப்பு இல்லாமல் இருக்கக்கூடியது என்று புரிந்து கொள்ளுதல். அதனால நான் ஜீவன், நான் வேறு, உலகம் வேறு, கடவுள் வேறு என்ற அந்த எண்ணத்தை அவன் விட்டு விடுகிறான். அதான் அஜ்ஞான நாசம். அஜ்ஞானம்தான் இந்த பேத உணர்வை ஏற்படுத்துகிறது. நான் வேற, உலகம் வேற, அப்புறம் கடவுள் வேறங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஞானத்தை அடைபவன் இந்த பேதம் எதுவும் உண்மை இல்லை என்று புரிந்து கொள்கிறார். அதனால் கனவு உலகத்தில் இருக்கிறவன் கனவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் வேற, அந்த கனவுல இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள், அந்த மற்ற உயிரினங்கள்லாம் வேற வேற நினைக்கிறான். கனவுல இருந்து விழித்த உடனே என்னன்னா இருக்கிறது ஒரு ஆள் தான். கனவு கண்டவன்கிறவன் ஒருவன் தான். கனவு கண்டவன் அவனை கனவு உலகமாகவும் அதற்குள்ள ஒரு ஜீவனாகவும் இருக்கின்றார். இப்போ அதற்குள்ள இருக்கிற பொழுது, அந்த அஜானத்துக்குள்ள இருக்கிற பொழுது, அந்த மாயைக்குள்ள இருக்கிற பொழுது நான் வேறு, உலகம் வேறு, என்னை தோற்றுவித்தவன் வேறுங்கிற எண்ணம் இருக்கு. கனவுல இருந்து விழித்த பிறகு உண்மையில் இருப்பவன் ஒருவன் தான். அவன்தான் கனவு உலகமாகவும் அதற்குள்ள ஜீவர்களாகவும் இருக்கிறான் என்று தனக்கு அது வரைக்கும் இருந்த அந்த ஜீவத்துவத்தை அவன் விட்டு விடுகிறான். அதுதான் ஞானம், அதுதான் மோட்சம். தத்துவ ஞான வடிவான விளக்கினால், அந்த ஜோதியினால் அவனுடைய அஜானத்தை நான் போக்கி விடுகின்றேன். இப்படி சொன்ன பிறகு அர்ஜுனன் தன்னுடைய கேள்வியை கேட்கின்றான். அவருடைய பகவானுடைய பெருமைகளை தான் புரிந்து கொண்ட விதமாக சொல்லி பிறகு அவன் கேட்கிறான். ஆனால் பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் ஆகுஸ்துவாம் ரிஷய சர்வே தேவர்ஷிர் நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசக ஸ்வயம் சைவ பிரவீஷிமே. அவருடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லி, பவித்ரம் பரமம், அவர் தான் சாஸ்வதமானவர், திவ்யமானவர், அனைத்திற்கும் ஆதியானவர், பிறப்பு இறப்பு இல்லாதவர், சர்வகதமாக இருக்கக்கூடியவர். இது இப்படியெல்லாம் பெரியோர்கள், நாரதர் முதலான ரிஷிகள் எல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இப்பொழுது நீங்களும் உங்களை பற்றி அப்படியே சொல்லி இருக்கிறீர்கள். ஏற்கனவே அந்த கேள்வி ஞானம் இருக்குது. பெரியவர்கள்ட்டெல்லாம் அவன் படிக்கிற பொழுது பகவான் இருக்கிறார், பகவான் இப்படிப்பட்டவர்னு கேட்டு இருக்கிறேன். இப்போ நீ பகவானே நேரடியாக சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் உபதேசத்தில் நீங்களே உங்களை பற்றி சொல்லி இருக்கிறீர்கள். அதனால் இதெல்லாம் பரம சத்தியம் என்று
நான் கருதுகின்றேன், நான் அறிந்து கொள்ளுகிறேன். உங்களை தேவர்களும் அசுரர்களும் கூட உங்களுடைய முழுமையான மகிமையை பெருமையை அறிந்து கொள்ளவில்லை என்பதையும் நான் புரிந்து கொள்ளுகிறேன். உங்களை முழுமையாக அறிந்தவர் உங்களை அன்றி வேறு யாரும் இல்லை, அதையும் சொல்றான். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்திருக்கிறார்கள், அவரவர்கள் தெரிந்தவர்களை தெரிந்த பகுதி அளவு சொன்னார்கள். ஆனால் உங்களை முழுமையாக அறிந்து கொண்டவர்கள் யாரும் இல்லை. உண்மைதானே? சயின்ஸில் ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு விதத்தில் உலகத்தை ஆராய்ச்சி பண்ணி ஒரு தியரியை எழுதுகிறான். வானியல் விஞ்ஞானினா அதை பற்றி எழுதுகிறான், புவியியல் விஞ்ஞானி அதை பற்றி எழுதுகிறான், இல்லை அணு விஞ்ஞானினா அணுவை பற்றி சொல்லுகிறார்கள். இதெல்லாம் உலகத்தினுடைய ஒரு சிறு பகுதி தானே. இந்த அறிவியல் என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என்னெல்லாம் துறைகள் இருக்கோ அதில் அடைந்த அறிவெல்லாம் உலகத்தை பற்றிய பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு சிறு அறிவு தான், அவ்வளோதானே ஒழிய இதை கடந்து மனித புத்திக்கு எட்டாததாக எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் முழுமையாக என்றைக்குமே மனிதனால் அறிவியலால் அறிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி தான் ஞானிகள் ரிஷிகள் இதை யோகத்தினாலேயே தியானத்தினாலேயே அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அறிந்ததும் கூட மிக குறைவானது தான். ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய மகிமையே நம்மால் என்றைக்குமே புரிந்து கொள்ள முடியாது. பிரபஞ்சம் எவ்வளவு பெருசுங்கிறதே புரிந்து கொள்றதுக்கு யாருக்கும் முடியாது. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளினுடைய மகத்துவத்தையும் என்றைக்கும் யாராலையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அப்போ படைக்கப்பட்ட ஒன்றினுடைய முழுமையவே நம்மளால் புரிந்து கொள்ள முடியாதுன்னா இதை படைத்தவனுடைய அறிவை எப்படி நம்மளால் புரிந்து கொள்ள முடியும்? அது என்றைக்குமே நம்மளால் அது முடியாது. அதனால் அதெல்லாம் பெருமையாக பகவானுடைய பெருமையாக சொல்லி பக்துர் மர்கஸ்ய சேஷேன திவ்யா ஹியாத்ம விபூதய யாபிர் விபூதி பிர் லோகான் இமாம் ஸ்வாம் வியாபிய திஷ்டதி. எந்த விபூதிகளால் சிறப்புகளால் இந்த உலகத்தை வியாபித்து நிற்கின்றீர்களோ, நீங்கள் உங்களுடைய எந்த மகத்துவத்தினால உலகம் முழுவதும் உலகமாக எண்ணற்ற பொருள்களாக எண்ணற்ற விஷயங்களாக வியாபித்து இருக்கிறீர்களோ, அந்த தெய்வீக சிறப்புடைய பெருமைகளை விபூதிகளை நீங்கள் தான் முழுமையாக கூறுவதற்கு திறமை வாய்ந்தவர். அதனால் அவற்றையே கேட்குறான், நீங்கள் தானே உலகமாக இருக்கீங்க, உலகத்தை படைத்தது நீங்கள் தானே, அல்ல இதில் எதுலெல்லாம் என்னென்னலாம் சிறப்பு இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க அவரிடத்துல கேட்கிறார். கதம் வித்யாமகம் யோகின் துவாம் சதா பரிச்சிந்தையன். எப்பொழுதும் உங்களையே சிந்தனை செய்து உங்களை நான் எவ்வாறு அறிவேன்? கேஷு கேஷுச்ச பாவேஷு சிந்தியோசி பகவன் மயா. பகவானாகிய தங்களை என்னால் நான் எந்தெந்த பாவங்களில் எவ்விதமாக சிந்திப்பதுனா எப்படி நான் உங்களை சிந்தனை பண்ண பொழுதும் உங்களுடைய பெருமை எனக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஆனால் அதையே நான் சதா சிந்தித்து கொண்டிருக்க விரும்புகிறேன். எப்படியெல்லாம் உங்களை சிந்தனை பண்ணலாம், எப்படியெல்லாம் நான் உங்களை தியானம் பண்ணலாம், எப்படியெல்லாம் உங்களை சதா நினைத்து கொண்டு இருக்கிறது, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். விஸ்தரேன் ஆத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன போய கதைய திருப்திர்கி சுண்வத்தோ நாஸ்தி மேமிருத்தம். உங்களுடைய உபதேசம் அமிர்தமாக இருக்கின்றது, கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்குது. அதனால் உங்களுடைய பெருமைகள் விபூதியை யோகத்தை விரிவாக விஸ்தாரமாக எனக்கு சொல்லுங்கள். ஒன்று கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்குது, ஒன்று அதனால் இன்னும் கேட்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கதை சொல்லாத பொழுது அதை நினைத்து சிந்தனை செய்ய தியானம் செய்ய நான் விரும்புகிறேன். அதற்கான ஞானத்தையும் எனக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். பகவான் சொல்ல தொடங்குகின்றார். 19வது ஸ்லோகத்திலிருந்து 42வது ஸ்லோகம் இந்த அத்தியாய முடிவு வரைக்கும் உலகத்தில் இருக்க மிகச் சிறப்பான பொருள்கள் எல்லாம் பகவான் சொல்லி அதற்குள்ள நான் அதுவாக இருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். எப்படியெல்லாம் தியானம் பண்ண முடியும் என்று எல்லாமே இறைவனுடைய விபூதி தான். இருந்தாலும் அதில் இன்னும் விசேஷமாக இருக்கிறத சொல்கிறார். மலைகள் என்று எடுத்துக்கொண்டால் மலைகளுக்குள்ள மேருமலையாக நான் இருக்கின்றேன். வேதங்களில் சாம வேதமாக நான் இருக்கின்றேன். அப்புறம் அந்த வேதங்கள் எண்ணற்ற மந்திரங்கள் இருக்குது. அந்த எண்ணற்ற மந்திரங்களுக்குள்ள காயத்ரி மந்திரமாக நான் இருக்கின்றேன். வேதங்கள் சப்தரூபமாக இருக்குது. அந்த சப்தங்களுக்குள்ள ஓம்கார சப்தமாக நான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எண்ணற்ற அந்த சப்தங்கள் எல்லாம் அக்ஷரங்களால் ஆனதாக இருக்குது. அந்த அக்ஷரங்களுக்குள்ள அகாரமாக ஆவாக நான் முதல் எழுத்தாக நான் இருக்கிறேன். இப்படி எல்லாவற்றையும் சிந்தனை பண்ணுறதுக்கு சொல்லுகின்றார். இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லுகின்றார். பாண்டவர்களுக்குள்ள அர்ஜுனனாக நான் இருக்கிறேன், அதையும் சொல்கிறார். பாண்டவர்களுக்குள்ள அர்ஜுனனாக இருக்கிறேன், யாதவர்களுக்குள் கிருஷ்ணனாக நான் இருக்கிறேன்,
க்ஷத்திரியர் வீரர்களுக்குள்ள ராமனாக நான் இருக்கிறேன், ஆதித்யர்களுக்குள் விஷ்ணுவாக நான் இருக்கிறேன். இப்படியெல்லாம் அநேக விஷயங்களை பகவான் சொல்லுகின்றார். ருத்ரர்களுக்குள்ள சங்கரனாக நான் இருக்கிறேன், மலைகளுக்குள்ள மேரு சிகரமாக நான் இருக்கின்றேன், நதிகளுக்குள்ள கங்கா நதியாக நான் இருக்கிறேன், மாதங்களுக்குள் மார்கழி மாதமாக நான் இருக்கின்றேன், விருட்சங்களுக்குள்ள அஸ்வத்த விருட்சமாக நான் அரச மரமாக நான் இருக்கிறேன். இப்படி யானைகளுக்குள்ள ஐராவதமாக, குதிரைக்குள்ள உச்சேஸ்வசங்கிறதா, இப்படி உலகத்தில் என்னெல்லாம் இனங்கள் இருக்கோ, மரங்கள், மலைகள், பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், இப்படி என்னெல்லாம் இனங்கள் இருக்கோ அதற்குள்ள ஒரு அதற்குள்ள சிறப்பாக எது இருக்கோ அது நான் தான். அப்போ என்னுடைய அனுகிரகத்தினால அது அவ்வாறு இருக்கின்றது. அதுக்கு அந்த சிறப்பு இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அனுகிரகம். நான் தான் அதனிடத்தில் அவ்வாறு வெளிப்பட்டு இருக்கின்றேன். இப்படியெல்லாம் உன்னை பார்த்து நீ தியானம் பண்ணலாம், சிந்தனை பண்ணலாம்னு எண்ணற்ற விஷயங்களை பகவான் சொல்லுகின்றார். சுருக்கமாக சொன்னா, உலகத்தில் யார் யாரிடத்துல என்னென்னலாம் மகிமை இருக்கோ அதெல்லாம் இறைவனுடைய வெளிப்பாடு. அதனால் நம்மிடத்துல ஏதாவது மகிமை இருந்தாலும் அது நம்முடையதுன்னு நினைச்ச அகங்காரம், அது இறைவன் தான் அவ்வாறு வெளிப்பட்டு இருக்கிறார். அதே மாதிரி மற்றவர்கள்ட்ட, மற்ற மனிதர்களாக இருக்கலாம், மற்ற இயற்கை பொருள்களாக இருக்கலாம், அது அதனிடத்துல அந்த மகிமை இருக்கிற பொழுது அது அதனுடையதுன்னு நினைச்சா பொறாமைங்கிற குணம் வரும். அது இறைவனுடையதுன்னு நினைச்சா பக்திங்கிறது வரும். அதனால் நம்மிடத்துல இருக்கிறதுல நம்முடையன்னு நினைக்கிற பொழுது அகங்காரமாகுது, நம்மளிடத்துல இல்லாமல் மற்றவர்கள்ட்ட இருக்கிறத பார்க்கிற பொழுது பொறாமைங்கிறது வருது. உண்மையில் இரண்டுமே பகவானுடைய வெளிப்பாடு தான். இந்த சரீரத்தில் இப்படி, அந்த சரீரத்தில் அப்படிங்கிற பொழுது பக்திங்கிறது வரும். எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிறது, உயர்வு தாழ்வு கருதாமைங்கிறது வருது. எல்லாமே இறைவன்கிற ஒரு விஷயத்துல மனதானது ஒன்றுபடுகிறது. இல்லைன்னா பேதம்ங்கிறது இருக்கின்றது. எல்லாமே இறைவன் தான், இறைவனுடைய வெளிப்பாடுங்கிற பொழுது ஒரே விஷயத்துல மனது ஒன்றுபடுகிறது. அந்த ஒரு விஷயம் இறைவன். இப்படி சொல்லி கடைசியா முடிக்கிறார். யத் விபூதி மத் சத்துவம் ஸ்ரீமதூர்ஜிதமேவா தத்த தேவாவகச்சத்துவம் மம தேஜோம்ச சம்பவம். எது எது சிறப்புடையதோ, ஒளியுடையதோ, சக்தி படைத்ததோ அந்தந்த பொருள்களிலெல்லாம் என்னுடைய ஒளியின் ஒரு பகுதியின் வெளிப்பாடே என்று நீ அறிந்து கொள்வாயாக. அதவா பகுனைத்தேன கிம் ஞாத்தேன தவார்ஜுன. இப்படி பலவிதமாக சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? இப்படி சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா சொல்லி முடிக்க முடியாது. அத்தனை பொருள்கள் உலகத்தில் இருக்குது, எத்தனை உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு கணக்கு பண்ண முடியாது. ஒரு சில உயிரில இருந்து சின்ன புழு பூச்சியில இருந்து மிக பிரம்மாண்டமான உயிரினங்கள் வரைக்கும் எண்ணற்றவை உலகத்தில் இருக்குது. அது நமக்கு தெரிந்த இந்த பூமியிலேயே அதுவும் நிலத்தில் இருக்க உயிரினத்தோட பன்மடங்கு கடலில் இருக்குங்கிறான். ஏன்னா பூமியில் 3 மடங்கு தண்ணீர் தானே இருக்குது, ஒரு பங்கு தானே நிலம் இருக்குது. அப்போ நிலத்தில் இருக்க பல உயிரினங்களே நம்மால் அறியப்படாமல் எவ்வளவோ இருக்குது. கடலுக்குள்ள இதை விட பல மடங்கு அதிசயமான உயிரினங்கள் எத்தனையோ இருக்குது. ஒரு பூமியிலேயே எவ்வளவுனா எத்தனை கோள்கள், எத்தனை கிரகங்கள், அதில் எத்தனை விதமான உயிரினங்கள் இருக்கலாம், என்னெல்லாம் மகிமை இருக்கலாம். அதனால் இதெல்லாம் என்னுடைய ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத்துனா, என்னுடைய மறுமை பெருமை, என்னுடைய மகிமை பெருமையில் என்னுடைய இதில் ஒரு அம்சமாக இந்த உலகமானது இருக்கின்றது, ஒரு சிறு பகுதியாக இந்த உலகமானது இருக்கின்றது. அதனால் நான் இந்த அனைத்து உலகத்தையும் எனது யோக சக்தியின் ஒரு அம்சத்தினால் தாங்கிக் கொண்டு இருக்கின்றேன். இப்படி பகவான் தன்னுடைய மகிமைகளை விபூதியாக சொல்லியிருக்கிறார். விபூதிங்கிறது மகிமை தான். இந்த உலகத்தில் இதெல்லாம் மகிமை பொருந்தியதாக, சிறப்பு பொருந்தியதாக இருக்கிறதோ அதெல்லாம் இறைவன் என்று சிந்தித்தல், அப்படி தியானம் பண்ணுறதுக்காக இந்த அத்தியாயம். அதில் இறைவன் அவருடைய சொரூபத்தை சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த இறைவனிடத்திலேயே மனது லயமாக வேண்டுமென்றால் என்ன பண்ணணும்? அந்த இறைவனுடைய பெருமைகளை நாம் தொடர்ந்து சிந்தனை பண்ணணும். எப்படி சிந்தனை பண்ணலாம்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை எடுத்துக்கொண்டு எல்லாம் இறைவன் தான் சிந்தனை பண்ணுறது தான் தியானம் செய்வது ஆகும். அப்படி தியானம் பண்ணுறதுனால அந்த இறைவனிடத்திலேயே ஒன்றிடத்திலே மனசு உலகத்தை பார்க்கிற பொழுது சிதறி போகுது. அந்த சிதறுதல் இல்லாமல் எல்லாம் ஒன்றுதான் என்று மனது
லயமாகின்றது. நகையில் எண்ணற்ற நகைகளை பார்க்கிற பொழுது இந்த டிசைன் நல்லதா, அந்த டிசைன் நல்லதா, இது ஓல்டு மாடல், இது நியூ மாடல் அப்படின்னு அந்த டிசைனை மட்டும் பார்க்கிற பொழுது மனசில் அதில் குழப்பம் வருது. இதை தேர்ந்தெடுக்கிறதா, அதை தேர்ந்தெடுக்கிறதா, அது நல்லதா, இது நல்லதா, இது அழகா, அது அழகா, எப்படி அழகுன்னு போட்டு போனாலும் இன்னொருத்தனால அழகு இல்லைன்னு சொல்லுவான். எல்லாரும் அது விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான். அப்போ வடிவத்தை பார்க்கிற பொழுது இதுதான் அழகுன்னு எந்த விதத்தில் நிர்ணயம் பண்ண முடியாது. எல்லா வடிவங்களிலும் ஒரே பொருள் தான் இருக்கிறதுன்னு அந்த ஒரு பொருளை பார்க்கிற பொழுது மனதனுடைய அந்த சிதறல், அந்த பிரிந்து உயர்வு தாழ்வு பார்க்கிறதுங்கிறது போய்விடுகிறது. மனது ஒன்றிலேயே ஒன்றி விடுகிறது. அதுவே ஒரு பேரமைதி, பேரானந்தம். அதனால இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. இப்படி அதான் அதனுடைய பிரயோஜனம். அதனால மனசு அடங்குகின்றது, மனது சாந்தி அடைகின்றது, ஆனந்தம் அடைகின்றது. இறைவனுடைய அருளால ஞானத்தை அடைந்து பிறகு நிர்குண தத்துவம். அதனால் இறைவன் இருக்கிறார், இறைவன் ஒன்றாக இருக்கிறார், அந்த ஒரே இறைவனே அநேகமாக இருக்கிறார், அவரே உலகமாகவும் இருக்கிறார் என்று புரிந்து கொண்டு இறுதியா இந்த நாமரூபம் கடந்த நிர்குணமாக அவர் இருக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுதல் ஞானத்தினுடைய உயர்ந்த நிலை. நிர்குண பிரம்ம தத்துவ ஞானம் அது இறைவனுடைய அருளால அந்த பக்தனுக்கு கிடைக்கின்றது என்று பகவான் இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றார். அடுத்த அத்தியாயம் இதனுடைய தொடர்ச்சி தான். அதை வேற ஒரு கோணத்தில் அர்ஜுனன் கேட்கிறான், பகவானும் அதை காண்கிறார். இதை வார்த்தையாக சொன்னதை, ஆடியோவாக சொன்னதை வீடியோவாக விஷுவலாக காமிக்கிறார். அது அடுத்த அத்தியாயம், விஸ்வரூப தர்சன யோகம். அதை அப்படியே காட்சியாக அவன் நேரடியாக பார்க்கிற மாதிரி காட்டுகிறார். அதை அடுத்த வாரம் அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திரவேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததிகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.